காட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயம் பனியையும் பெய்கிறது. என் மகனே, முக்கியமான வார்த்தை பாருங்க, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். ஆண்டவருடைய படைப்பை குறித்து அழகாய் எழுதுகிறான். நீதிமொழி எழுதின அந்த ஞானி எழுதுகிறான். எழுதிட்டு பிறகு சொல்கிறான், பாருங்கள், இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறவர். தம்முடைய ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறவர். தம்முடைய ஞானத்தினாலே ஆகாயமும் பனியையும் பெய்ய செய்கிறவர். நம்முடைய ஞானத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தவர். நம்முடைய ஞானத்தினாலே ஆழங்களை பிரித்தவர். ஆண்டவருடைய படைப்புங்கிறது ஒரு பெரிய ஞானம். உன்னால ஒரு கைப்பிடி மண்ணை கூட படைக்க முடியாது நண்பா. உன்னால ஒரு பொருளை கூட உன்னால படைக்க முடியாது. யூ கேனாட் கிரியேட் ஈவன் ஒன் ஸ்மால் டஸ்ட். ஆனா அத்தனை ஞானத்தினால உண்டாக்கினாங்க. உன்னையே தம்முடைய ஞானத்தினால், என்னையே தம்முடைய ஞானத்தினால், நம்மையே தம்முடைய ஞானத்தினால் எப்படி உண்டாக்கினாரா? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். தமது சாயலாக தமது ரூபம்னா அவரை ரிஃப்ளெக்ட் பண்ற பாத்திரமா இருக்கணுமா? என்னை பார்த்தா ஏசப்பா பார்த்தமா இருக்கணுமா? முகத்தை பார்த்தா இல்ல, தோற்றத்தை பார்த்தா இல்ல, நடக்கையை பார்த்து, பேச்சியை பார்த்து, அணுகுமுறையை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிருபை பெற்ற வரத்தை பார்க்க கூடாது, வாழ்க்கையை பார்க்கணும். வரங்களை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள், அணி இருக்கா இல்லையா, தேவ மனுஷனா இல்லையா என்பதை. வரங்களை பார்த்து நீங்கள் தீர்மானிக்காதீர்கள், வார்த்தையை பார்த்து தீர்மானிங்கள், தேவ மனுஷனா தேவ மனுஷியா என்பதை. God is speaking to you. பிறகு ஏமாந்துட்டு உட்கார்ந்துருவீங்க. ஆவிக்குரிய தேவ மனிதர்களால் காயப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. God is speaking to you. பிறகு பாருங்கள், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தருடைய ஞானம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிங்க. அண்ணா, நீங்க 2 லட்சம் சம்பாதிக்கலாம் மாசம், நீங்க ஞானத்தை சம்பாதிக்கலன்னா அக்கா நீங்க கடன்ல தாங்க உட்காந்துருப்பீங்க. நீங்க ஞானத்தை சம்பாதிக்கலன்னா தோல்வியை காண்பீங்க. எல்லாத்துக்கும் ஞானம் தேவை. வீட்டை பராமரிக்க, குடும்பத்தை நடத்த, வண்டி ஓட்ட, ஊழியம் செய்ய, படிக்க, போதிக்க, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை செலவு செய்ய, மீதி துணிக்கை எடுக்க, பிள்ளைகளை வளர்க்க, ஊழியத்தை நடத்த, ஸ்தாபிக்க, கட்ட, எல்லாத்துக்கும் தேவை அஸ்திபார ஞானம் தாங்க. அந்த ஞானத்தினாலே வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். ஆகாயத்து பணியை புலி செய்தவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், மகனே, என் பிள்ளையே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த ஞானம் உனக்கு அவசியம். அவர்தான் ஞானம், வார்த்தை தான் ஞானம். பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். நீ ஜெயிப்பாய், தோற்று போக மாட்டாய். நீ ஜெயிப்பாய், வெற்றி சிறக்க பண்ணுவார். I am not talking. Lord who is the one anointed my tongue is talking to you. நிச்சயம் நீ அதை காண்பாய். நீ ஜெயிப்பாய், ஜெயிப்பாய், ஜெயம் எடுப்பாய். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி. இந்த நாள் முடிகிறதுக்குள்ள பெரிய சாட்சி சொல்வீங்க. பெரிய அற்புதம் செய்கிற பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய கர்த்தர். டேக் திஸ் prophetic word. Receive it. இந்த நாள் முடியும் போது நீங்க சாட்சி சொல்வீங்க. God bless you. Be happy. சந்தோஷமா இருங்க. நீங்க படுக்கும்போது சாட்சியோடு தான் படுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? Amen, 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 amen. God bless you. Have a blessed day.